வணக்கம். இப்போ இன்னையிலிருந்து பார்த்தீங்கன்னா நாட்டுப்புற நீதி கதைகள் நாம் பார்க்க போகிறோம். அதாவது இந்த புத்தகம் தான் நாட்டுப்புற நீதி கதைகள் கலனியூரன். இதில் ஒரு 25 நாட்டுப்புற கதைகள் இருக்குது. அதை நம்ம ஒன்றா பார்க்க போகிறோம். முதல் கதை வாய்மையே வெல்லும். வாய்மைன்னு என்னது? உண்மை. அதுக்கு ஒரு கதையின் வாயிலாக நம்ம இந்த நாட்டுப்புற நீதி கதைகளை குழந்தைகளுக்கு உணர்த்துவதற்கான இந்த புத்தகம் மிகவும் நல்ல புத்தகம். இப்போ பாட்டி கதை சொல்ல ஆரம்பித்தாள். பாட்டியை சுற்றி உட்கார்ந்திருந்த பிள்ளைகள் ஊம் கொட்டி கதை கேட்க ஆரம்பித்தனர். ஒரு காட்டில் ஒரு குருவி இருந்தது. அது சுறுசுறுப்பான குருவி, ரொம்ப மதிநுட்பமான குருவி. எந்த வேலையையும் அழகா குறித்த நேரத்திலே செய்துவிடும். அந்த குருவி ஒரு அழகான கூட்டை தன் அழகால் பின்னி அதில் வாழ்ந்து வந்தது. அந்த காட்டில் ஒரு ஆமை இருந்தது. ஆமைக்கு கல்யாணம் பேசி முடித்திருந்தார்கள். கல்யாண ஏற்பாடுகள் தீவிரமாக நடந்து கொண்டிருந்தது. குருவி ஆமையின் கல்யாணத்துக்கு முறுக்கு சொட்டு கொண்டு போக வேண்டும் என்று நினைத்து அதற்கான ஏற்பாடுகளை செய்ய ஆரம்பித்தது. அந்த காட்டில் ஒரு காகமும் வசித்து வந்தது. காகம் குருவியின் கூட்டிற்கு குருவியிடம், குருவியே, நானும் சேர்ந்து உன்னுடன் முறுக்கு சுட வருகிறேன் என்று கூறியது. சரி என்று குருவியும் அதற்கு சம்மதித்தது. குருவியின் கூட்டிற்கு சென்ற காகம் எந்த வேலையும் செய்யவில்லை. நேரமும் இருட்டிவிட்டது. எனக்கு களைப்பாக இருக்கிறது என்று கூறிவிட்டு காகம் குருவியின் கூட்டிலேயே படுத்து தூங்கிவிட்டது. குருவி மட்டும் பாவம் ஒத்தையிலேயே இரவு முழுதும் விடிய விடிய கண் விழித்து குருவி கஷ்டப்பட்டு முறுக்குகளை சுட்டு அடுக்கியது. அதிகாலை நேரம் வரை முறுக்குகளை சுட்டு ஒரு சட்டியில் கவித்துவிட்டு குருவி அதிகாலையில் அசதியில் தூங்கிவிட்டது. அதிகாலையில் கண் விழித்த காகம் குருவி தூங்குவதையும் சட்டி நிறைய முறுக்குகள் சுட்டு வைக்கப்பட்டிருப்பதையும் பார்த்து முறுக்கு சட்டியை தூக்கி கொண்டு ஆமையின் கல்யாண வீட்டிற்கு சென்று ஆமையிடம் குருவி சுட்ட முறுக்குகளை கொடுத்து, ஆமையாரே, நான் உன் கல்யாணத்திற்கு விடிய விடிய தூங்காமல் கண் விழித்து இந்த முறுக்குகளை சுட்டு எடுத்து வந்திருக்கிறேன் என்று பெருமையாக கூறியது காகம். ஆமையும் சந்தோஷப்பட்டு காகத்தின் செயலை மெச்சி காகம் கொடுத்த முறுக்குகளை எல்லாம் வாங்கி கொண்டது. நன்றாக விடிந்த பிறகு தான் கண் விழித்தது குருவி. கூட்டில் காகத்தை காணவில்லை. குருவி விடிய விடிய கண் விழித்து கஷ்டப்பட்டு உழைத்து சுட்ட முறுக்குகளையும் காணவில்லை. காக்கைதான் நாம் தூங்கிய பிறகு முறுக்கை எடுத்துக்கொண்டு கல்யாண வீட்டிற்கு சென்றிருக்க வேண்டும் என்று யூகித்து கொண்டு குருவி சோகத்துடன் அழுது கொண்டே வீசிய கையும் வெறுங்கையுமாக ஆமையின் கல்யாண வீட்டிற்கு சென்றது. அங்கு காகம் எல்லோரிடமும் சிரித்து பேசி கொண்டிருந்தது. காகம் தான் சுட்டதாக கொடுத்த முறுக்குகளை கல்யாண வீட்டிற்கு வந்த எல்லோரும் தின்று பார்த்துவிட்டு காகத்தின் திறமையை பாராட்டி கொண்டிருந்தனர். குருவி கல்யாண வீட்டிற்கு அழுது கொண்டே சென்றது. குரங்கு குருவியை பார்த்து, இன்று ஆமைக்கு கல்யாணம், எல்லோரும் சிரித்து மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம், நீ மட்டும் ஏன் அழுது கொண்டிருக்கிறாய் என்று கேட்டது குரங்கு. குருவி அழுது கொண்டே நடந்த கதையை எல்லாம் கூறியது. குரங்குக்கு வெகு காலமாகவே குருவியை பற்றியும்
அதன் நேர்மை, உழைப்பு, உண்மை பற்றியும் தெரியும். அத்தோடு குரங்கிற்கு அந்த காக்கையின் ஏமாற்றுத்தனம், எத்துவழித்தனம், சூழ்ச்சி, பொய்மை குறித்தும் தெரியும். எனவே குருவி சுட்ட முறுக்குகளை தான் எடுத்து கொண்டு வந்து இங்கு சபையில் கொடுத்து அந்த முறுக்குகளை எல்லாம் தான் சுட்டதாக கூறிக்கொண்டு பிறர் மெச்சும்படி நடந்து கொண்டிருக்கிறது என்பதை புரிந்து கொண்ட குரங்கு காக்கையின் பொய்மையை எப்படியாவது அம்பலப்படுத்த வேண்டும் என்று நினைத்தது. எனவே குரங்கு ஒரு தந்திரம் செய்தது. குரங்கு காகத்தை அழைத்து, நான் இப்போதே இங்கேயே உனக்கு முறுக்குகளை சுடுவதற்கு தேவையான சட்டி, எண்ணெய், கரண்டி, மாவு, விறகு எல்லாம் தருகிறேன். நீ சுட்டதாக சொல்லி வந்த முறுக்கை போல் இப்போதே இங்கேயே சுட்டு காட்ட வேண்டும். இல்லையென்றால் உனக்கு முறுக்கு சுடத் தெரியாது என்பதை ஒத்துக்கொள்ள வேண்டும் என்று கூறியது. குரங்கு கூறியதை கேட்ட காகம், நாம் இன்று வசமாக மாட்டிக்கொண்டோம், இனிமேலும் அடுக்கடுக்காய் பொய்களை கூற முடியாது என்று நினைத்து குரங்கிடம், ஆம், எனக்கு முறுக்கு சுடத் தெரியாது என்ற உண்மையை காகம் ஒப்புக்கொண்டது. உடனே குரங்கு காகத்தை பார்த்து, உனக்கு முறுக்கு சுடத் தெரியாது என்ற உண்மையை ஒத்துக்கொண்டாய். அப்படியானால் உண்மையில் இந்த முறுக்குகளை சுட்டது யார் என்று மேலும் கேட்டது. காகம் சோகத்துடன், இந்த முறுக்குகளை எல்லாம் குருவிதான் சுட்டது. விடிய விடிய கண் விழித்து முறுக்கு சுட்ட களைப்பால் அதிகாலை நேரத்தில் கண்ணயர்ந்து விட்டது. அப்போது நான் தான் அந்த முறுக்கு சட்டியை எடுத்து கொண்டு வந்து இங்கு கல்யாண வீட்டில் கொடுத்தேன். எல்லோரும் என்னை மன்னித்து விடுங்கள் என்று கூறியது. ஏமாற்றி பொய் சொன்ன காகத்தை எல்லாம் பறவைகளும் விலங்குகளும் அடித்து உதைத்து கல்யாண வீட்டிலிருந்தே விரட்டின. குருவியின் கண்ணீரை துடைத்து குருவியின் உழைப்பை போற்றின. அத்தோடு குரங்கின் மதிநுட்பத்தையும் எல்லோரும் பாராட்டினர். தர்மத்தின் வாழ்வு தன்னை சூது கவ்வும், முடிவில் தர்மம்தான் வெல்லும் என்ற நீதி கருத்தை இந்த கதை உணர்த்துகிறது. குழந்தைகளே, இந்த கதையில் வருகின்ற குருவி, காகம், குரங்கு, ஆமை போன்றவை உண்மையில் விலங்குகளும் பறவைகளும் அல்ல. அவைகள் மனிதர்களின் குணத்தை குறித்து நிற்கின்றன. மனிதர்களில் குருவி போன்று எந்த பலனையும் எதிர்பாராமல் உழைக்கின்றவர்களும், காகம் போன்று ஏமாற்றி பொய் கூறி புகழ்பெற நினைப்பவர்களும், அவர்களை குரங்கு போல் மதிநுட்பத்தால் இனம் காட்டுபவர்களும் இருக்கத்தான் செய்கின்றனர் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று கதை கேட்ட குழந்தைகளை பார்த்து கதை சொல்லி பாட்டி கதையை கூறி முடித்தாள். இந்த வாய்மையை வெல்லும் கதை எப்படி இருந்துச்சு? நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதில் இன்னும் இந்த நாட்டுப்புற நீதி கதைகளில் இந்த புத்தகத்தில் இன்னும் 24 கதைகள் இருக்குது. ஒவ்வொரு கதைகளாக நான் பார்ப்போம். நன்றி.